நம்ம சூர்யாவுடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கி அட்லூரி. ஸோ இந்த படத்துடைய டீசர இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி இன்னைக்கும் டீசர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் ஜஸ்ட் நவ் பார்த்தேன். டீசர் வந்து ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அவர் சொன்ன மாரியே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி ஒரு கஜினி படத்துல வர நம்ம அ சஞ்சய் ராமசாமிய பார்க்க போறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு சார்மிங்கான ஒரு லுக்கா தான் இந்த படத்துல வந்து லுக்ல காமிச்சிருந்தாங்க. ஸோ படம் வைஸ் பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 40 வயசு உள்ள ஒரு ஹீரோ அண்ட் 20 இயர்ஸ் ஆன ஒரு ஹீரோயின். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு லவ் லைஃப் பத்தி தான் இந்த படத்த வந்து சொல்லப்போகுது அப்படின்றத டீசர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 20 வயசா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு 40 வயசா இருக்கிற ஒருத்தர் மேல காதல் வருது. ஸோ அந்த காதல் எங்கே போய் முடியுது? அதனால அவங்க லைஃப்ல என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்றத இந்த படமா இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ படத்துல சூர்யா அவர்கள் ஒரு ரைஃபிள் ஷூட்டரா இருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம இந்தியாவுக்காகவே நிறையா தங்க பதக்கங்களும் வின் பண்ண ஒருத்தரா இருக்காரு. அப்படி அந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மமிதா பைஜு ஒரு பெரிய பணக்கார வீட்ல பொறந்த ஒரு பொண்ணா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்றாங்க? எப்படி இவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது? அப்படின்றதான் அந்த கதையா இருக்கும் அப்படின்றத டீசர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ வெங்கி அட்லூரி எப்பயுமே ஒரு சூப்பரான படத்த ஒரு ஃபைட் எதுவுமே இல்லாமல் ஒரு செம்மையா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம பக்காவா குடுக்கக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்தில ஃபைட்டும் வச்சும் அவர் படம் எடுப்பாரு. ஸோ இதில எல்லாமே கலந்த ஒரு படமா சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெறைய பேர் படத்துடைய கதைய ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்தப்போ, அதாவது இந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு வந்தப்போ வந்த கதை வந்து வேறவா இருந்துச்சு. ஏன்னா 40 வயசுள்ள ஒருத்தர் 20 வயசுல ஒரு பொண்ண லவ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரியான கதையா இருக்கும்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன வேர்ட் மாறுனா கூட படத்துடைய கதையே மாறலாம் அப்படின்றதுக்கு நான் இத ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா பார்க்குறேன். ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் படத்துல இருந்து எதுவும் சாங்ஸ் ரிலீஸ் ஆகுற மாரி அவங்க எதுவும் சொல்லல. பட் ஆனா டீசருக்கா இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு சின்ன சின்ன மியூசிக் பிட்ஸா இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் சாங்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாரியான ஒரு சாங்ஸ் குடுத்துருக்காரு ஒரு படத்துல, என்ன மாரி அவருடைய பங்களிப்பு குடுத்துருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஒரு எமோஷனலான, ஒரு சூப்பரான, ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நம்ம சூர்யா சாருக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா, நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வரப்போற கருப்பு படம் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த படம் மே மந்த்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ அது மே மந்த் ரிலீஸ் ஆனா, இது ஜூலை மந்த். ஸோ 2 மந்த்ஸ் கேப்ல சூர்யா சாருக்கு அடுத்தடுத்து படங்கள் வரப்போறது ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃபிரெண்ட்ஸ்.